கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 3.5% வித்தியாசத்தில் அதிமுகவை தோற்கடித்தது. மேலும் அதிமுகவை தோற்கடித்த கையோடு நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்பதற்கேற்ப முதல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதுதான் முதலும் கடைசியும் என்பதற்கேற்ப தமிழக மக்கள் தற்பொழுது திமுகவை எதிர்த்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட நேற்று முன்தினத்தோடு 3 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி முடிந்துவிட்டது. தற்பொழுது 4வது ஆண்டு திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த 4வது ஆண்டு இறுதிக்குள் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மின்சாரம் உயர்வு, விலைவாசி உயர்வு, பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் அனைத்திலும் தற்பொழுது சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் நடைபெற்று வருவதாகவும், கிட்டத்தட்ட பல்வேறு விதமான ஊழல்கள் திமுகவின் ஆட்சியில்தான் அதிக அளவில் இருப்பதாகவும், ஓய்வு எடுப்பதற்காக லண்டன், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய திமுகவின் அமைச்சர்கள் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் கிராமங்களில் அவதிப்படக்கூடிய நிலைமை திமுகவின் ஆட்சியில்தான் இருப்பதாக தற்பொழுது மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் 4வது ஆண்டு இறுதிக்குள் நிச்சயமாக திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும், அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 2 ஐபோன்கள் அடிப்படையிலும் திமுக முக்கியமான புள்ளிகள் போதை மருந்து கடத்தலில் சம்பந்தம் இருப்பதாக, குறிப்பாக போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தென் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாகவும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து அமைச்சர்கள் முதல் 9 வரையும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயமாக ஆட்சி கவிழப்படும் என்ற செய்தியை தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார் என்று கூறினார். அதைப்படி சொன்ன சொல் தவறாமல் 2 வாரத்திற்குள் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக அவரை சிறையில் அடைத்தனர். தற்பொழுது போதை மருந்து கடத்தலான் காரணமாக அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு திமுகவின் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தினார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவலின்படி நிச்சயமாக திமுக மிகப்பெரிய அளவில் சோதனையில்தான் இந்த 4வது ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று கூறுவது சரியா, நடக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.